இதை எனக்கு அறிவித்தான் எங்கள் குருநாதன், அறிவித்தான் எங்கள் குருநாதன். யோசாவை எடுத்துக்கொண்டு நன்றி. நன்றி திருவாளர் வேல்முருகன் அவர்களே. நாங்கள் கடமை போல தொடக்க பாடல் விநாயகருக்கு படிக்கிறாங்க. அதை அவசரத்திலே விட்டுட்டேன். அப்படியே விநாயகருடைய சிவ சிவ செல்வ கணபதி ஓம் என்ற பாடல திருவாளர் மணிவண்ணன் அவர்கள் பாடுவார். சிவ சிவ ஓம் ஓம் 230 பக்கம். யோக சுவாமிகள் திருவடிகள் போட்டி போட்டி. சிவ சிவ செல்வ கணபதியோமம், சிவ சிவ செல்வ கணபதியோமம், சிவ சிவ செல்வவேலாயுதனோமம், சிவ சிவ செல்வவேலாயுதனோமம், சிவ சிவ செல்வ சிவ தொண்டனோமம், சிவ சிவ செல்வ சிவ தொண்டனோமம், சிவ சிவ செல்வ சிவனடியாரோமம், சிவ சிவ செல்வ சிவனடியாரோமம், சிவ சிவகமுள் திருவருள்ளோமம், சிவ சிவகமுள் திருவருள்ளோமம், சிவ சிவ செல்வ திருமாலோமம், சிவ சிவ செல்வ திருமாலோமம், சிவ சிவ அயன் முதல் தேவர்களோமம், சிவ சிவ அயன் முதல் தேவர்களோமம், சிவ சிவ ஐம்பொருள் பண்பெரும் பூதங்களோமம், சிவ சிவ ஐம்பொரும் பூதங்களோமம், சிவ 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 சிவோமம், சிவ 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 தச நாடிகள் ஓமம், சிவ 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 நாடிகள் ஓமம், சிவ சிவ சத்குருநாதன் ஓமம், சிவ சிவ சத்குருநாதன் ஓமம், சிவ சிவ செல்வ கணபதியோமம். யோக சுவாமிகள் திருவடிகள் போட்டி போட்டி. நன்றி திருவாளர் மணிவண்ணன் அவர்களே. அடுத்ததாக திருமதி பேரும்ப நாயகி ராஜேஸ்வரன், தயவு செய்து பக்கத்தை சொல்லிவிட்டு பாருங்க. பக்கம் 263. சும்மா இருந்தவர் தம்பி. நல்ல சமயத்து தம்பி, நம்மை நாம் அறிந்து கொள்ள தம்பி, எல்லாருக்கும் நன்மை செய் தம்பி, இறைவன் உன்னிடம் உண்டு தம்பி, கொல்லாதே கோபம் வையாதே, கும்பிடு காலை மாலை தம்பி, சொல்லாலே பயனில்லை தம்பி, சும்மா இருந்து வா தம்பி, கண்ணல்கள் காதல் தை தம்பி, கண்ணுக்கு கண்ணடா தம்பி, எண்ணில் அடங்காதடா தம்பி, எல்லாம் மதுவடா தம்பி, எண்ணில் அடங்காதடா தம்பி, எல்லாம் அதுவடா தம்பி, மண்ணாசை வையாதே தம்பி, மற்றிரண்டும் அப்படியே தம்பி, ஒன்றுக்கும் அஞ்சாதே தம்பி, ஓடி ஒளியாதே
தம்பி பண்டமன்றம் உள்ளதடா தம்பி பாடி பணியடா தம்பி அகம் பிரம்மாஸ்மி என்று தம்பி அனுதினமும் சாதனை செய் தம்பி இகலோகம் பரலோகம் தம்பி இங்கே நீ கண்டு கொள்வாய் தம்பி நல்ல சமயம் இது தம்பி நம்மை நாம் அறிந்து கொள்ள தம்பி போட்டி போட்டினார் நன்றி அடுத்ததாக நாங்கள் ரூமுக்குள்ள இருக்கிறவர்களையும் ஒருவர் கூப்பிட வேண்டிய தேவை இருக்கின்றது. திருவாளர் செல்வரத்னம் மாஸ்டர் அவர்கள் தாயினும் அன்பு என்ற பாடல் 81ஆம் பக்கம். மாஸ்டர் இருக்கிறீங்களா? இருக்கிறாரோ? தயவு செய்து பாடுங்க மாஸ்டர். சுவாமிய திருவடிகள் போற்றி. பாடுங்க. பக்கம் 81 கிழமை கிழமை வணக்கம். 7 நாள் பற்றியார் பாடல். அப்பா தாயினும் அன்பு தழைத்த குருவே தயாபரணே தீயினும் மிக்க தீமேனியும் நின் திருவடியும் நாயினும் மிக்க கடையேனை ஆளநலமுடனே ஞாயிறு தோறும் வருவாய் நல்லூரில் வாழ்நாயகமே அங்கையில் போது கொண்டு எப்போதும் போற்றும் அடியவர்கள் தங்குரை தீர்க்கும் தயாநிதியே சக்தி வேல் முருகா பங்கையனை குட்டி முன் சிறை வைத்திட்ட பாலகனே திங்கட்கிழமை வருவாய் நல்லூரில் வாழ் தேசிகனே ஒவ்வாதன சொல்லி ஊரூர்கள் தோறும் உலைந்தலையும் இவ்வினலை காக்க இனி வருவாயிளவேல் முருகா தெய்வானை வள்ளி தினமும் மணி செய்யும் சேவகனே செவ்வாய்க்கிழமை வருவாய் நல்லூரில் தேசிகனே பதமலர் போட்டும் அடியவர் தம்மை பதிவுடனே இதமுடன் காக்கும் குருமணியே எழில் சேர் முருகா சதமுனை அன்றி ஒருவருமில்லையில் தாரணியில் சதம் உனை அன்றி ஒருவருமில்லை இத்தாரணியில் புதனும் வாரம் வருவாய் நல்லூரில் வாழ் புண்ணியனே தயாநிதியே என்று தாழ் போற்றும் அன்பர் தமக்கு வரும் வியாதி வறுமை விலக்கும் மருந்தே விழுப்பொருளே தியான நிலையில் உனை கண்டு தேறி தெளிவதற்கு வியாழக்கிழமை வருவாய்
நல்லூரில் வாழ்வேலவனே புள்ளி கலாபமயிலேறும் வேலவ புண்ணியனே தெள்ளி தெளிந்தவர் சித்தத்திலூறும் தெளி அமுதே பள்ளிக்கு வந்தவனே வா மறவாமலனை வெள்ளிக்கிழமை வருவாய் நல்லூரில் வாழ்வேலவனே இனியேது எனக்கு உன்னருள் வருமோ என ஏங்கி மனம் தனியே இருந்து வந்து ஐயோ சக்தி வேல் முருகா கனியே கனிரசமே அடியனேன் கண்களிக்க சனிவாரம் தன்னில் வருவாய் நல்லூரில் வாழ் சண்முகனே தாயினும் அன்பு தழைத்த குருவே தயாபரணே சிவயோக சுவாமிகள் திருவடிகள் போற்றி. வணக்கம். நன்றி செல்வரத்ன மாஸ்டர் அவர்களே. தயவு செய்து இந்த சூமுக்க இருக்கிறவங்க உங்களோட குரலை கொஞ்சம் உயர்த்துமைன்னா இன்னைக்கு நண்பர்கள் வந்திருக்கிறார்கள். ஏன்னா இது இன்னைக்கு உங்களுக்கு தெரியும் இங்கே மூத்தோர்களுடைய கூட்டம் என்று அப்படியே மூத்தோர்கள் நிறைய இருக்கிறார்கள். அவர்களா பேருக்கும் கொஞ்சம் கேட்க வேணும். ஏன்னா எல்லா நாளும் அவர்களால் வர முடிவதில்லை. இனிப்பு பாடுபவர்கள் தயவு செய்து கொஞ்சம் உங்களுடைய குரலை உயர்த்தி பாடுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அடுத்தது நான் இப்ப வனிதா அம்மையை கூப்பிடல, அடுத்ததாக கூப்பிடுறேன் திருமதி காந்தி சூரியகுமார் அவர்கள். பக்கம் 79 நல்ல மலர் எடுத்து. திருவடியில் போட்டு 19 நல்ல நல்ல மலரெடுத்து நல்லூரை நாடி போய் நல்ல மனத்தோ நாம் பணிந்தா நல்ல மயிலேறி வந்து காட்சி கொடும் பானையில் முருகன் தெரிவிடும் திண்டை தெளியுமே சிந்தை செல்வனருள் பொங்கி வழியுமேதானவர்கள் வானோர் ஒளிவென்றி வந்து வணங்கும் வளஞ்சேரும் நல்லூரில் கந்தவென சொல்லி கருத்தாயிருக்கும் களற்றால் விருத்தர்களும் பாலகளும் வேண்டி பெருமயிலில் வரும் விமலாவின சொல் பயிலவர் மங்கள் பவம் நீங்கும் பன்னிருகை வேளாயனவே தவம் ஓங்கும் சாந்தம் பொறுமை சிவமாம் மனமும் மடங்குமே மாசனைத்தும் தீருமே சினமும் மடங்குமே தேரடியிற் சென்று தெரிசித்தால் போதுமேன பாரறிய சொன்ன பழங்கதையை நீரறிய மாட்டீரோ நின்று மனங்க சிந்து பாடீரோடம்
நலமறிய மாட்டாமல் நான் என்று சொல்லி பல பேசும் பாவி பணிபோரின் நில உலகில் நல்லூரெனும் பதியை நாடிக்க நேசித்தால் பல்லூழி வாழலாம் பாராயோ என்னை நீ பார்த்து கவலையெல்லாம் தீராயோ செய்ய திருவேலாவாராயோ மாமயிலேறி மகிழ்ந்து வரம் தந்து சிரமமுடன் காப்பாய் சிறப்பு. இன்னும் இருக்குல்ல அடுத்த பக்கம். sorry சிறப்பு குறைவிடமே தேவர் பெருமா மரப்புறத்தி வழி மணாளாண்டில கொடிகள் ஆடும் மலருடைய நல்லூர் வாழாண்டவனே நீடும் அருள் தருவாய் நீ நானும் நின்று நினைக்கும் மடியாக்கு தாயேன பெரியோர் தாம் வணங்கும் நீ துணையெல்லாம் வேறு துணையொன்றும் காணேன் இணையில்லான இன்று இளை நீக்கி எழுந்த கதிரவன் போல் அன்றுளை தீர்ப்பதற்கு புன்பு போல் வந்தான் ஒருவன் வளஞ்சேரும் நல்லூரில் தந்தான் என அருள் எனக்கு தான். நன்றி திருமதி காந்தி சூரியகுமார் அவர்களே. முதலிலே பாடியவர் கிழமை வணக்கம். ஒவ்வொரு நாளும் நல்லூர் முருகனை எப்படி பாடுவதை பற்றி சொல்லுங்கள். இப்ப எப்படி நாங்கள் வழிபட வேணும், நல்ல மலர் எடுத்து நல்லூர நாடி போக சொல்லணும். அப்ப நாங்கள் ஆண்டவனை நல்ல மலர் கொண்டு வழிபடுறதுக்கு பூர்ணமான விளக்கம் அந்த பாடலில் இருக்கின்றது. தயவு செய்து அதாவது இந்த கேட்டவர்கள் நீங்கள் போய் அந்த புத்தகத்தை எடுத்து அந்த இடங்களை பாதிக்குமான அன்போட கேட்டு கொடுத்துருங்க. அடுத்ததாக திருமதி நான் ஜூம்ல இருக்கிறவர்களுக்காக கூப்பிடுகின்றேன். என்னுடைய புலவர் சிவநாதன் ஐயா அவர்கள் தயவு செய்து உங்களுடைய பாடலை பாடுங்க. அந்த பக்கம் 322 உலகெல்லாம் உணர்ந்த பாடல் பக்கம் 322. எல்லோருக்கும் வணக்கம். 322வது பக்கத்திலே இருக்கும் 8வது பதிப்பிலே 5வது பதிப்பிலே 339வது பக்கம் சிவனடி வாழ்க என்பது தலைப்பு. எல்லோருக்கும் வணக்கம். உலகெல்லாம் உணர்ந்த ஒருவனடி வாழ்க அலகிலாநாதன் அடியினை வாழ்க ஈராய் முதலாய் இருந்தோனடி வாழ்க மாறா கருணை வள்ளலடி வாழ்க சிவன் என்னும் நாம திருவுடையான் தாழ் வாழ்க என்னை விலகா இறைவன் அடி வாழ்க அன்னை போல் வந்தவன் அடி வாழ்க பின்னை பிறவி பெருமானடி வாழ்க முன்னை வினை தீர்த்த முதல்வனடி வாழ்க எல்லாமாய் அல்லவோமாய் இருந்தோ நடி வெல்க கொல்லானையுரி போர்த்த உலகனடி வெல்க தில்லையில் கூத்தன் திருவடிகள் மிக வெல்க எல்லையில்லாத இறைவனடி வெல்க கல்லானை கண்ணல் கரிக்க வைத்தோனடி போற்றி நல்லோரை நாளும் பிரியானடி போற்றி நாரணனும் காணாத நாதனடி போற்றி ஆரணமும் காணா அடிவினைகள் தம் போற்றி பூரணமான புண்ணியன் தன்
தாழ் போற்றி. எல்லை இல்லாமல் இறந்து பிறந்தேனை எல்லையில்லாத கருணையினால் ஆண்ட பின்பு கண்டேன் கழித்தேன் கலங்காத சித்தமின்று கொண்டேன் குளித்தேன் குவலயத்தில் ஆசையெல்லாம் விண்டேன் வெளிப்பட்டேன் வேறொன்றில் இச்சையுமே. அண்டாத வண்ண அடிமை கொண்ட பெம்மானே பொன்னான மேனியனே போக்குவரவில்லானே என்னாலும் என்னை மறவா பெருமானே அடியார்தம் உள்ளமே ஆலயமாய் கொண்டோனே. கடியார் புறமூன்றும் கண்ணழலால் செற்றோனே முடியா முதலே முதலேறுமானவனே அடியேனை ஆட்கொண்ட ஐயா பெருமானே பொடியாரும் மேனியனே பூங்குழலால் பாகனே படிமீதில் வேடனிட்ட பன்றியூண்டானே அடியார்க்கு அடியனே ஆனந்த கூத்தனே பாண்டியனாய் வந்து மண்ணில் பாராண்ட பெம்மானே வேண்டுவார் வேண்டுவதை விரும்பி கொடுப்போனே இறைநிலனாய் தீயாயிருந்த இறையோனே மறுவார் குழலியோடு மகிழ்ந்தங்கு இருந்தவனே அப்பருக்கு பொற்காசு அளித்த பெருமானே ஒப்பிலா ஒன்றே ஒளியே என வழுத்தி எப்பொழுதும் உன்னை இறைஞ்ச தப்பிலா தன்னருளை தந்தாள் தனி பொருளே. இந்த பாடல் மாணிக்கவாசர் உடைய சிவபுராணத்தின் வழியிலே ஜோர் சுவாமிகள் எங்களுக்கு சிவனடி வாழ்க என்ற தலைப்பிலே ஆக்கி தந்திருக்கின்றார்கள். வாய்ப்புக்கு நன்றி. ஜோர் சுவாமிகளுடைய திருவடிகள் போற்றி. நன்றி குலவழி அவர்களே. நாங்கள் முதல்ல முருகனை உங்களுக்கு தெரியும், ஜோர் சுவாமிகள் அவர் நல்லூர்ல தான் அவருக்கு ஞானம் கிடைத்தது. ஆனால் அதே நேரத்தில் சிவபெருமானன் பாடிய பாடல்லாம் இப்ப புலவழி அவர்கள் பாடின பாடல் ஒவ்வொரு விதமாக பாடி வருகின்ற ஒவ்வொரு விளக்கங்கள் இருக்குது. பாடல்களை உன்னிப்பாக பார்த்தவர்களுக்கு அந்த கருத்துகள் விளங்கும். நாங்கள் இந்த நேரத்தை கருத்துல கொண்டு அடுத்ததாக திருமதி விதி கணேந்திரன் அவர்களை பாடும்படியா அன்போடு கேட்டுக்கொள்றேன். பக்கம் 75 சேவற் கொடியும் ராஜலட்சுமி இந்த நீங்கள் மன்னிக்கவனம். பக்கம் 15 சிவதொண்டு செய்வார்கள். இந்த பாடலை பாடு. வணக்கம். சிவதொண்டு செய்வார்கள் தெய்வமே போல்வார். சிவதொண்டு செய்வார்க்கு செல்வமுண்டு கல்வியுண்டு. சிவதொண்டு செய்வார்க்கு சீருமுண்டு பேருமுண்டு. சிவதொண்டு செய்வார்க்கு சிந்தை தெளிவுண்டு. சிவதொண்டு செய்வார்கள் சேருவரோ தீனறியும். சிவதொண்டு செய்வார்கள் இசையட்டு ஆளுவர். சிவதொண்டு செய்வார்கள் செல்வமலம் நீக்குவர். சிவதொண்டு செய்வார்கள் திருவரையும் ஏவல் கொள்வார். சிவதொண்டு செய்வார்கள் செத்து புறவார்கள். சிவதொண்டு செய்து திருமாலும் உலகாண்டார். சிவதொண்டு செய்து திருவாரூரன் சிவமானார். சிவதொண்டு செய்தரசன் சேர்ந்தான் கடல் முன்னார். சிவதொண்டு செய்வார்க்கு உண்டோ குறை சொல்வார். சிவதொண்டு செய்வார்க்கு சிரமில்லை அச்சமில்லை. சிவதொண்டு செய்வார்க்கு தீய அகங்காரம் இல்லை. சிவதொண்டு செய்வார்க்கு இரவும் பகலும் இல்லை. சிவதொண்டு செய்வார்க்கு பழி ஊனும் உணவும் இல்லை. சிவதொண்டு செய்வார்க்கு சாந்தம் பொறுமை உண்டு. சிவதொண்டு செய்வார்க்கு
திரிகால உணர்ச்சி உண்டு. சிவதொண்டு செய்வார்க்கு தீய பிணி நோயில்லை. சிவதொண்டு செய்வார்கள் தெய்வமே போல்வார். சிவதொண்டு செய்வார்கள் தெய்வமே போல்வார். நன்றி. நன்றி சுவாமி திருவடிகள் போற்றி. நன்றி திருமதி விஜி கணேந்திரன் அவர்களே. அடுத்ததாக திருமதி சந்திரமலர் சிவநேச செல்வர் கூவுகுயிலே என்ற பாடலை பாடுவார்கள். பக்கத்தை பெட்டி விட்டு பாடுவார்கள். ஒட்டி ஒட்டி பக்கம் 98ஆம் பக்கம். கூவுகுயிலே. கூவுகுயிலே பறந்து கூவுகுயிலே, கூவுகுயிலே பறந்து கூவுகுயிலே, கும்பிடுவான் மனதானே கூவுகுயிலே, கூவுகுயிலே பறந்து கூவுகுயிலே, கும்பிடுவான் மனதானே கூவுகுயிலே, நம்பிக்கையாய் பறந்து கூவுகுயிலே, நாங்கள் சிவம் என்று சொல்லி கூவுகுயிலே, ஆதி அந்தமில்லை என்று கூவுகுயிலே, அடந்தறியா உண்ணாதென்று கூவுகுயிலே, கூவுகுயிலே பறந்து கூவுகுயிலே, கும்பிடுவர் மனத்தானே கூவுகுயிலே, நீதி நெறியை சென்று கூவுகுயிலே, நித்திய நாம் என்று சொல்லி கூவுகுயிலே, நீதி நெறியை சென்று கூவுகுயிலே, நித்திய நாம் என்று ஒரு பேரும் இல்லை என்று கூவுகுயிலே, ஒரு பொல்லாப்பும் இல்லை என்று கூவுகுயிலே, கூவுகுயிலே பறந்து கூவுகுயிலே, கும்பிடுவர் மனத்தானே கூவுகுயிலே, ஆரும் அறியாரென்று கூவுகுயிலே, அகம்புறமும் இல்லை என்று கூவுகுயிலே, ஐம்பூதந்தாமல்லவென்று கூவுகுயிலே, ஐம்பொறி நாமல்லவென்று கூவுகுயிலே, ஆன்மாவே நாமன்று கூவுகுயிலே, அங்குமிங்கும் பறந்து கூவுகுயிலே, கூவுகுயிலே பறந்து கூவுகுயிலே, கும்பிடுவர் மனதானை கூவுகுயிலே, மாண்புடனே பறந்து கூவுகுயிலே, மரணபுர பிள்ளை என்று கூவுகுயிலே, நாமே நாம் என்று சொல்லி கூவுகுயிலே, நமக்கு குறைவில்லை என்று கூவுகுயிலே, ஓம்போம்பினே என்று கூவுகுயிலே, புண்ணியம் போல் பாவம் என்று கூவுகுயிலே, நல்லூரான் வீதியில் போய் கூவுகுயிலே, நல்ல தொண்டர் நாம் என்று கூவுகுயிலே, நல்லூரான் வீதியில் போய் கூவுகுயிலே, நல்ல தொண்டர் நாம் என்று கூவுகுயிலே, கூவுகுயிலே பறந்து கூவுகுயிலே, கும்பிடுவார் மனத்தானே கூவுகுயிலே. நன்றி திருமதி சந்திரமலர் சிவநேச செல்வன் அவர்களே. அடுத்ததாக நாங்கள் ஜூமுக்குள்ளே
திருமதி வனிதா செல்வரத்னம் அவர்கள் தயவு செய்து கொஞ்சம் குரலை உயர்த்தி பாடுமாறு அன்போடு கேட்கிறேன். பக்கம் 207 ஆசான் அருளால் அகந்தை அழிந்தது என்ற பாடல். சிவயோக சுவாமிகள் திருவடிகள் போற்றி. ஆசானருளால் அகந்தை அழிந்தது, ஆசானருளால் அகம் குளிர்ந்தது, ஆசானருளால் அன்பு வளர்ந்தது, ஆசானருளால் ஆசானை கண்டிலன் அளந்தேனருளால் பூதங்களைந்தும் அளந்தேனருளால் ஐம்பொறியண்டும் அளந்தேனருளால் அம்புலன்னைந்தும் அளந்தேனருளால் ஆன்மாவை அறிந்தேன். சிவதொண்டு செய்தல் சகத்திற்கு சரியை, சிவதொண்டு செய்தல் சகத்திற்கு எளியை, சிவதொண்டு செய்தல் சகத்தில் யோகம், சிவதொண்டு செய்தல் சிவஞானம் ஆமே. ஆவதும் அழிவதும் ஆவதும் இல்லை, அழிவதும் இல்லை, போவதும் இல்லை, புகுவதும் இல்லை, தேவரும் இல்லை, திசைகளும் இல்லை, யாவரும் இல்லை, யார்தான் அறிவார். அயலறியாத ஆனந்தம் பெற்றேன், மயலறியாத மௌனத்தில் உற்றேன், செயலறியாத சிவத்தினை கற்றேன், இயமனியமாதி யாவையும் மற்றே அற்றேன். அணில் ஆணில் பெண்ணும் பெண்ணில் ஆணும், தூணில் துரும்பும் துரும்பில் தூணும், காணும் கண்ணும் காணாத கண்ணும் பேணும் அடியார் பிறப்பற்றாரே. பூவும் மனமும் ஓல பொழியும், நாவும் சுவையும் ஓல தெளியும், தேவு கடியார் செய்யும் தொழிலும் நாவு கழிதோ நாம் அறியோமே. ஒன்றும் இரண்டும் மூன்றும் ஐந்தும் நன்றும் தீரும் நாளும் கோளும், ஒன்றிலொன்று இருக்கும் உபாயம் கண்டு கொண்டவர் கலங்காஜித்தரே. திங்களும் கங்கையும் சேரும் பாம்பும் மங்கையும் மானும் மழுவும் சூலமும், அங்கியும் உடுக்கையும் அரக்கனும் வலியும், சிங்காரங்கண்டார் சீவன் உத்தரே. அகரத்தில் உகரமும் மகரமும் சேர்ந்து, சிகரமும் வகரமும் யகரமும் செபித்தார், பகர ஒண்ணாத பாதம் அணிந்து தகராகாயத்தில் தனிந்து வாழலாம். அகலிடத்தான் அருளாலடியேன் புகழும் பத்தும் போற்றியேற்றுவார். இயற்சேரிருவினை இடுக்க நீக்கி பகலரவில்லா பதவி, பகலிரவில்லா பதவி
அடைவரே. ஆசானருளால் அகந்தை அழிந்ததே, ஆசானருளால் அகமும் குளிர்ந்ததே, ஆசானருளால் அன்பு வளர்ந்ததே, ஆசானருளால் ஆசானை கண்டிலன். சிவயோக சுவாமியார் திருவடிகள் போற்றி போற்றி. நன்றி. நன்றி திருமதி வனிதா செல்வரத்னம் அவர்களே. நாங்கள் இனி பேச்சுக்கு உரைநடை யாராவது வாசிக்க இருக்கிறீர்களா? நீங்கள் யார் உரைநடை வாசிக்கிறாங்களோ நீங்க வாங்க, பேரை சொல்லி தயார் செய்யணும். மன்னிக்கவனம், ராணி சபாநாயகம் அவர்கள் பக்கம் 75 சேவற்கொடியோன் என்ற பாடலை பார்ப்பார்கள். அடுத்ததாக திருவடியை கிண்டிப்பேன். பாவம் போம் கொண்டா பழிவோம் பார்வதில் தேவற்கொடியோன் திருவடியை சாவளம் எந்திப்பே செல்வம் பெரு இலங்கை நன்னாட்டில் வந்தி பீர் என்றும் மகிழ்ந்து காம முதலாரும் கடிந்து கடிகமலும் தேமம் தரும் திவ்ய பாதத்தை அமளவும் போற்றி புகழ்வீர் பொன்னிலங்கை நன்னாட்டில் மாற்றி பிறக்க மருந்து உன்னணி மேல் நீர் போல் நிலையான பொய்யுடலை எண்ணினி நீர் எண்ணி வருந்துவீர் மண்ணுலகில் ஆறுமுகன் பாதத்தை அன்பாய் இலங்கையில் பூர் மதுவே குணம் இளமை நிலையாது என அறிந்து வேலன் பழமை தருமடியை பற்றும் எழுமையும் இன்பம் தருமே இலங்கை நன்னாட்டில் அன்பிற் பணிமீர் அறிந்து அறிவு கருவாகி அப்பாலுக்கு அப்பாலாய் சிறியும் முருகன் திருத்தாள் நிறையுடனே பற்றி பணிந்திடுவீர் கல்கால் இலங்கையில் வெற்றி தரும் என்றும் விளைவு விளையும் இச்செயல்லாம் வெறுத்தே ஞான்றும் இளையோர் திருப்பாத வைத்த மலைபோர் கருணை வருமே கரிசிலங்கை நாட்டில் இது கண்டீர். போட்டி போட்டி. நன்றி திருமதி ராஜலட்சுமி சபாநாயகம் அவர்களே. அடுத்ததாக திருமதி சாந்தி உரைநடை வாசிப்பார். எந்த பக்கம்? பக்கத்தை சொல்லி வாசிப்பார். நச்சினை என்ற புத்தகத்துல 366 பக்கம் சிவனுடைய அனைவருக்கும் வணக்கம். சிவனடியார். நாங்கள் சிவனடியார். ஆதியும் அந்தமும் இறப்பும் பிறப்பும் இரவும் பகலும் சுகமும் துக்கமும் எங்களுக்கு இல்லை என்னும் திருமந்திரத்தை எவனொருவன் மறவாமல் தியானம் செய்கிறானோ அவனுக்கு ஒரு குறையும் வராது. எதை நீ பாவனை செய்கிறாயோ அது நீயாவாய். இதற்கெல்லாம் விடாமுயற்சி, அதாவது சலியாமை வேண்டும். பாடுவ அஞ்சுபவனுக்கு ஒரு பிரயோசனமும் உண்டாகாது. பாடின்றி பட்டம் கிடையாது என்பது உலக வழக்கு. காரிய சித்தி எய்யும் வரையும் விடாமுயற்சி செய். நீ ஏன் ஓயாமல் கெட்ட காரியங்களை சிந்திக்கிறாய்? அச்சிந்தனையை விட்டு முழுமனத்தோடு தெய்வத்தை வணங்கு. உனக்கு விதிவசத்தால் பொருந்துவனவற்றை ஓகையோடு ஏற்று நடத்து. இறுதியில் யாவும் ஜெயமாகும். அது அப்படியுள்ள காரியம் என்பதை சதா நெஞ்சில் பதித்துக் கொண்டு
இயல்பாய் உனக்கு வரும் வேலைகளையும் கடமைகளையும் செய்து கொண்டிரு, அல்லது அவற்றை விட்டிரு. எதுவும் சரியே. செய்தலிலும் செய்யாமையிலும் அது தங்கியிருக்கவில்லை. கர்மம் இல்லாமையை விரும்பாதே, கர்மத்தை பற்றாதே. செய்தல் செய்யாமை இவற்றுள் இயல்பாய் எது உனக்கு அமைகின்றதோ அதையே பற்றி நிற்கும். வணக்கம். நன்றி திருமதி சாந்தி அவர்களே. அடுத்ததாக நாங்கள் பேச்சுக்கு வருகின்றோம். முதலாவதாக இங்கே ஜோர் சுவாமிகளை பற்றி பேச திருமதி கமலாதேவி அருணாச்சலம் அவர்கள் இங்கே அன்போடு அழைக்கிறோம். ஒவ்வொருவரும் தயவு செய்து நேரத்தை கருத்தில் கொண்டு 2 நிமிடங்கள் பேசுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். யோகசுவாமி திருப்பாதங்கள் போற்றி போற்றி. எல்லாருக்கும் என்னுடைய அன்பார்ந்த வணக்கம். இன்றைய நற்சிந்தனை சுவாமியின் வாக்கியங்கள் எல்லாம் இன்றைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் பாடி வச்சு எல்லாரும் விசாரம் பண்ணிட்டோம். நான் எனக்கு இந்த நற்சிந்தனையே ஒரு சுருக்கமா சொல்லுவோம் வேண்டும். யோகசாமின்ற வாழ்க்கை வரலாறு எல்லாருக்கும் தெரியும். அதோட இந்த மாசம் பங்குனி மாசம் பங்குனி திங்கள் 1964ஆம் ஆண்டு அவர் சிவபாதம் அடைந்த நாள். அப்ப எங்களுக்கு ஒரு விதமான ஒரு கனெக்ஷன் அதுல இருக்குது. 1000 நட்சத்திரம் இல்லை என்றாலும் இன்றைக்கு பங்குனி திங்கள் ஒரு நல்ல நாளா நாங்கள் இன்றைக்கு ஒரு நற்சிந்தனையை நடத்துறோம். நன்றி. யாழ் மண்ணிலே ஆர்மோனாவலர் வடிவில் தோன்றி யாழ் மண்ணை புனிதமாக்கினது. இப்புனித பூமியின் திருவருள் நல்லூர் வெளியில் செல்லப்ப சுவாமியர் விசரன் போல் நடித்து ஒப்பற்ற ஞானச்சுடர் விளக்கை ஏற்றி நாடெங்கும் உலகெங்கும் அறிவிச்சுடர் தந்த ஞான சோதியே யோக சுவாமி. தொடக்கத்திலேயே எங்களுக்கு சரோஜாமா சொல்லிட்டா, அதை நான் திருப்பி சொல்ல போறேன். இது யோகசாமியே தனக்காக பாடின பாட்டு. மலர்மிசை தோணும் மாலும் காணா அழகிலை ஆடலுடைய அம்மன் அப்பன் மல்க கலை உலகத்து மானிடர் போல் நலமிகு நல்லூரில் நாடி ஆட்கொண்டார். இந்த சில நற்சிந்தனை எல்லாருக்கும் பகிர்ந்து கொள்ள இருக்கிறது என்னென்றால் அது ஒரு அதிന്റെ பியூட்டி என்னென்றால் நாங்கள் ஒவ்வொரு நாளும் கதைக்கிற மாதிரி கதைக்கிற பாவனையிலேயே இந்த சொற்கள் இருக்கிறதால என்ன போல ஆட்களுக்கு வடிவா விளங்குது. அதோட இந்த விளக்கத்தை நாங்கள் வடிவாக படிச்சு கொண்டு வந்தோம் என்றால் எங்களுக்கு நாங்கள் கெஞ்சி கேட்டாலும் அது கிடைக்கும் என்று முற்றாக நம்ப வேண்டும். இரண்டாவது விளங்குது எங்களுக்கு. மற்றது இதுவும் சுவாமிதான் சொல்றார். யோக சுவாமியர் நச்சிந்தனை என்னும் நல்லமுதம் உண்டாக்கால் கற்கும் நெறியுண்டோ காசினில் விற்றும் ஒன்றே இல்லாத உண்மத்தன் யோகனுக்கு என்றும் இன்பம் என்றும் இசை. அதுவும் அவர் தன்னையே போன்று தன்னைக்கே நான் சொல்லிய ஒரு நற்சிந்தனை. இந்த நற்சிந்தனை என்ன நல்லமுதம் நாங்க கிறிஸ்தவருக்கு பைபிள் இருக்கு.
அவர்களும் அதை நெடுக வாசிப்பார்கள். அதே போல எங்களுக்கு இந்த நச்சிந்தனையில் உள்ள மந்திரங்கள் திருமந்திரங்கள்னு சொல்லலாம். அவை எங்களுக்கு பிணி போக்கவும் நல்ல மருந்தாக ஒரு பக்கம் ஒரு நாள் என்று பாராயணம் செய்து வந்தால் சிவலாபம் பெற முடியும் என்றது முழு நம்பிக்கை. ஒரு பக்கம் ஒரு நாள். இதன் சொற்பொருள் என்ன என்றால், நச்சிந்தனை உண்மையை உணர்த்தும் உறுதிமொழியாதலால் சுவாமிகளின் அருள் வாசகங்கள் நச்சிந்தனை என்ற பெயரில் எங்களுக்கு தந்திருக்கிறார். அதற்கு முதலில் சுவாமி அருள்வாக்கு உறுதி அதற்கு முதலில் சுவாமியின் அருள்வாக்கே உறுதி செய்து நிற்கிறது. சுவாமியின் வாக்குகள் நச்சிந்தனை நாம் இடைவிடாது சிந்தித்து கீழ்மை குணங்களை அகற்றி மேலான தெய்வ தத்துவத்தை அடைய முடியும். நச்சிந்தனையே திரும்ப திரும்ப படிக்க நீ உடம்பன்று மனமன்று புத்தி அன்று சித்தம் அன்று நீ ஆத்மா ஒரு நாளும் அறியாது. இது மகான்களுடைய அனுபவ சித்தாந்தம். இந்த உண்மை உனது மனத்தில் நன்றாக பதிய வேண்டும் என்று சொல்லுவார். சமஜாமும் அது சொன்னவர். இந்த நச்சிந்தனை ஊடாக செல்லப்பா தேசிய சுவாமியர் அருள் செய்த மகா வாக்கியங்கள் ஊடாக உண்மைய விளக்கம் எங்களுக்கு தெரிகிறது. இதுவும் ஒரு தனிச்சிறப்பு. சுவாமியின் தனிச்சிறப்பு. ஒரு பொல்லாப்பும் இல்லை, எப்பவோ முடிந்த காரியம், நாம் அறியோம், முழுவதும் உண்மை. மற்றும் நச்சிந்தனையில் நாம் அறிந்து கொள்ளும் பொருட்டு தன்னுடைய அனுபவத்தை வெளிப்படுத்துகிறார் சுவாமியார். அங்குமிங்கும் செல்லும் நான், அதை அறியும் விசரன் நான் என்றும் அண்ட சரசர எல்லாம் சிவசிவா அகத்திலே கண்டு தரிசித்துக் கொண்டேன். முண்டக மலர் பாதம் கண்டேன். மூவரும் தேவரும் முளைத்தும் கண்டேன். என்றும் தேவர்க்கும் மூவர்க்கும் முதன்மையாய் நிற்கும் முதன்மையும் ஓங்காரமாக மேடையின் மேல் ஏறி நின்றேன். ஒன்றையும் காணே நெடி புதம்பாய், ஒன்றையும் காணே நீ புதம்பாய். தூங்காமல் தூங்கி சுகம் வந்து வாய்த்தது. சுகம் இருந்தேனடி, சும்மா இருந்தேனடி, குதம்பாய் சும்மா இருந்தேனடி. சும்மாதான் இருந்தது. அப்படி இருந்துதான் அவருக்கு ஞானம் பிறந்தது. இவையெல்லாம் நமக்கு உண்மையாகத்தான் இருக்குது. சுபாவம் இதுவே என்று உணர்த்துகிறார் சுவாமி. நலம் தரும் சிந்தனை நமது உண்மை நிலை உயர்ந்த செம்மை நலமனின் அச்செம்மை நிலம் நமக்கு தெரியாமல் இருப்பதேன் மர்மம் என்ன? நச்சிந்தனை தன் மறுமொழி மறதி என்பது. அதாவது ஆன்மாவே நாம் என்றும் அறிவை மறந்து விட்டோம். அதனால் தேவையில்லாமல் கற்றும் ஆசைகளும் பற்று மயக்கத்தில் இருக்கிறோம். இனி எங்களுக்கு குரு பக்தி வேணும். கருணையே வடிவமான கடவுளின் கணக்கற்ற கருணைகளை யாயினும் முதற்தரமான ஒன்றுண்டு தலை அடி என கூறும் கருணை. கடவுள் மனிதரை ஆட்கொள்ளும் பொருட்டு மானிட சட்டை காத்த புருவரன் என்று பெயர் கொண்டு மண்மேல் மலரடி வைத்து திரிகிறார். கருணையே வடிவமான கடவுளை தொழுது அக்கடவுள் கொண்ட அருள்மேனியான சத்குருவை போற்றி செம்மை நலத்தை குறிக்கோளாக கொண்டு அதனை அடைவதற்கு நற்சிந்தனை தர்ம நெறியை அடைய முடியும். நற்சிந்தனையால் தர்ம நெறியை அடைய முடியும். அதாவது
சொல்வேன். நான் உங்களுக்கு சொல்லக்கூடியது ஒன்று, உங்கள் கடமைகளை வழியாது செய்யுங்கள். அறமே யாற்றுது, தினமே யாற்றுது, ஒழுக்கம் விழுப்பம் தரும் தம்பிமாரே. நாம் சிவனடியார், சிவதொண்டு செய்வதற்காக பூமியில் வாழ்கின்றோம். நமக்கென்ற கடமை சிவபூசையாக செய்வோம். நமது வேலையில் வணக்கம் மணத்தல் வேண்டும். நன்றி. இவ்வளவு நேரம் நான் சொன்னது கேட்டதுக்கு எது பிழை இருந்தால் என்னை மன்னித்து கொண்டு நான் இந்த சிற்றுரையை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். யோக சுவாமி திருப்பாதங்கள் போற்றி போற்றி. நன்றி திருவடி டாக்டர் கமலாண்டே கண்ணாசம் அவர்களே. இந்த யோக சுவாமிகளை பற்றி ஒரு இந்த யோக சுவாமியோடைய நச்சிந்தனை புத்தகம் நீங்கள் அதை வடிவாக உன்னிப்பாக படித்தீர்களா இருந்தால் நாங்கள் ஒரு திருவாசக புத்தகத்தை எடுத்து படிக்கிற அத்தனையும் யோக சுவாமிகள் தன்னுடைய இந்த நச்சிந்தனை புத்தகத்தை கொடுத்திருக்கிற அதே வரிகளிலே முந்தி வர ஒவ்வொன்றும் நீங்க படிச்சா பார்த்தா தெரியும். திருவாசகத்தை படிச்ச மாதிரி நேற்று இந்த யோக சுவாமியுடைய குருபூசையில எந்த இடமண்டது எனக்கு சரியாக தெரியவில்லை. ஆனால் முற்றோதல் செய்திருக்கிறார்கள் முந்தனா முழு நாளும். இப்ப நாங்கள் உங்களுக்கு தெரியும் திருவாசகம் முற்றோதல் இங்கே செய்திருக்கிறாங்க. அதே போல அவருடைய குருபூசையில் அன்று யோக சுவாமிகளுடைய நச்சிந்தனை பாடல் அத்தனையும் முற்றோதல் செய்து நிறைவு செய்ததாக பார்த்து மிகவும் சந்தோஷம். ஏனென்றால் எங்களுடைய ஊரவர் நாங்கள் எல்லோரும் அநேகமானவர்கள் எல்லோரும் யாழ்ப்பாணம். இந்த யாழ்ப்பாணத்திலே பிறந்து வளர்ந்த நாங்கள் எங்களோட ஞானியே எங்களுக்கண்ட ஒரு குருவாக இருந்தவரை நாங்கள் இந்த இடத்திலே போற்றி அவரை நாங்கள் வணங்குவது பெருமைப்படுகிறோம். இத்துடன் இந்த வளமை போல இந்த பேச்சு உரியவர் திருவாளர் வாமனானந்தன் அவர்கள். அவர் அங்கால இருக்கிறார் என்று அவர் பக்கத்துல இருந்தவர் நான் கவனிக்கல. நான் தொடங்கிட்டேன். என்னுடைய பொறுப்புகளை நிறுத்தி கொண்டு திருவாளர் வாமனானந்தன் அவர்களிடம் அடுத்ததாக மிகுதி கூட்டத்தை நடத்துமாறு அன்போட கேட்டுக்கொள்ளும். நன்றி. இந்திரா நன்றி. இவ்வளவு நேரமும் நடத்தப்பட்ட பஜனை பற்றி இப்பொழுது பேசுவதற்கு யோசாமிகளை பற்றி பேசுவதற்காக இங்கே முதலாவதாக மணிவண்ணன் அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். நான் இருந்து பேசலாம் நினைக்கிறேன். ஓகே, தயவு செய்து நேரத்தை கற்றுக்கொண்டு நான் இந்த பேச்சை முதல்ல என்னுடைய கன்னி பேச்சு யோக சுவாமிகளை பற்றி அதை அவருடைய புத்தகத்தில் இருந்து எங்க நட்சத்திர புத்தகத்தில் இருந்துதான் நான் ஒரு குறுகிய நேரம் என்ற முறையில சொல்ல விரும்புகின்றேன். இது அத்தனையும் நட்சத்திர புத்தகத்துல இருக்கிறத நான் கதைக்கு போனேன். இப்ப யோக சுவாமிகளை பொறுத்தவரை அவர் போன செஞ்சுரியில பிறந்து இந்த
அதாவது 19ஆம் நூற்றாண்டுல பிறந்து 20ஆம் நூற்றாண்டுல இறைவனோட கலந்தவர். அப்ப அவர் இந்த இது வந்து மாவட்டபுரத்துல அவர் பிறந்தது வந்து அம்பலவாணர் மற்றும் சின்னாச்சி அம்மையார் தாய் இவர் 2 பேருக்கும் மகனாக பிறந்தார். அவற்ற பிறந்த போது அவருக்கு வச்ச பெயர் சதாசிவன். இப்ப அந்த சதாசிவம் என்றது வந்து சிவனுடைய ஒரு முகூர்த்தத்துல ஒன்று. அதாவது வந்து உங்களை வந்து அருள்ல வைத்து அந்த அருளை கொடுத்து உங்களை ஆன்ம விராட்சமாக்குன்ற அந்த பேர் வந்து அந்த பேரோட தான் அவர் பிறந்திருக்கின்றார். அதுக்கு பிறகு வந்து அவர் புனித பற்றி கல்லூரியில வந்து சேரும் போது அந்த காலத்துல நீங்கள் படிக்கணும் என்று சொன்னால் போய் நீங்கள் ஒரு கிறிஸ்டியன் காலேஜில தான் சேர வரும். அப்ப அவர்கள் தான் படிப்பு சொல்லி கொடுத்தார்கள். அந்த விட்டத்தினி பள்ளிக்கூடத்தை தவிர பெரிய பள்ளிக்கூடங்கள் அந்த நேரத்துல இருக்கையில. அப்ப அதுக்கு பிறகு வந்து ஹிந்து காலேஜுகள் அது வந்தது. கிறிஸ்டியன் காலேஜில் போய் கன பேர் வந்து மதத்தை மாற்றி கொள்ளுகின்றார் என்ற முறையில வந்து கிறிஸ்டியன் என்ன ஹிந்து கல்லூரிகள் ஆரம்பிக்கப்பட்டது. அங்கே இருந்தவர்களாக அதனால்தான் ஹிந்து காலேஜுகள் எல்லாரும் இருக்கின்றது. இந்து காலேஜுகள் உண்டு. அதற்கு முதல் கிறிஸ்டியன் காலேஜ் தான் சேர்ந்து படிக்கலாம். அப்ப அந்த இதுல வந்து போகும்போது அவர்கள் சொல்லுகின்றார், நீங்க மதத்தை மாற்றி பேர்களை மாற்றிக் கொள்ளவும். மதத்தை மாற்றினா உங்களுக்கு ஒரு ஞான என்ன ஒரு பேர் கொடுப்பினோம். அதுக்கு அவருக்கு வைத்த பேர் வந்து ஜோன் என்றதான் அவருக்கு பேர் வைக்கின்றார்கள், ஜோனன். அப்ப அதை வந்து அவருடைய இவருக்கு சின்ன வயதிலேயே இறந்து விட்டதால வந்து இவற்ற மாமியார் சிறியதான் இவரை வளர்க்கிற மாமியார் தான் வளர்க்கிற மூத்த பிள்ளை அவர்கள் வளர்க்கிறார். வளர்க்கும் போது அவர் அந்த ஜோனன்றதை ஜோநாதன் என்ற பேரை சொல்லி அவரை சொல்றார். அப்ப சதாசிவன்ல இருந்தால் ஜோநாதனா மாறிவிட. அவருடைய வாழ்க்கையை நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா பல பேர் பேசுகின்றார்கள். அவருடைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா அவர் பொதுவாக எங்களை மாதிரி ஒரு வேலை செய்தா அப்படித்தான் அவருடைய வாழ்க்கையை ஆரம்பிக்கின்றது. இருந்தா போல ஒரு ஜோனி மாதிரி இருந்தா போல இவர் வந்து ஜீசஸ் மாதிரி பிறந்தார் அல்லது வேற மாதிரி பிறந்தார் என்ற ஒரு இதுவும் இவருக்கு தெரியல. ஆனா என்னன்னு சொன்னா நாங்கள் இப்ப இந்த சைவ சித்தாந்த இதுகளை பார்க்கும்போது நாங்க பிறந்து ஒரு காலம் மட்டும் எங்களுடைய பழைய கர்மாக்களை நாங்கள் முடிக்க வேண்டி இருக்கின்றது. அதை முடிச்ச பிறகு எங்களுடைய வாழ்வை வந்து வேற மாதிரி போயிடும். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா சில பேர் சரியான ஏழையா அங்க பிறப்பார்கள். ஏன்னா இருந்தாப்புல அவன் தான் எளிமை இல்லாத பணக்காரனாக வருவார்கள். என்னன்னு அவர்களுடைய கர்மவினை முடிந்த உடனே வந்து அவர்களுக்கான அந்த இதுகள் எல்லாம் வருது. அது மாதிரிதான் ஜோகசுவாமியை பார்க்கிற இவர் போய் பார்க்கிறது தேரடியில இருக்கிற விசர்ஜெல்லாம். அப்ப அந்த விசர்ஜெல்லப்பாண்டு அவன்கிட்ட இது பட்டணம் தானே தன்னுடைய இதுல சொல்லி இருக்கின்றார். தன்னுடைய பாடல்கள்ல வந்து சொல்லி இருப்பார், எப்படி ஞானியர்கள் இருப்பார்கள் என்று சொல்லி இருப்பார். அப்ப அந்த ஞானியர்கள் வந்து பித்தரை போலவும் பெயர். அதான் சுந்தரமூர்த்தி நாயனார் கூட முதலாவது சிவபெருமானை பார்த்த போது என்ன சொன்னார், நீ பித்தா, நீ ஒரு பேயா, நீ என்னென்று வந்து ஒரு பிராமணனா இருக்கிற என்ன பார்த்து கொண்டு நான் ஒரு பிராமணன், நீ என்ன ஒரு பிராமணன் வந்து கொண்டு பித்த மாதிரி பேசல, நீ எனக்கு அடிமை என்று சொல்ற என்று சொல்லி பித்தா பெருமன் அது சிவபெருமானுக்கே பேசு பேரு பித்தா பிரதோடியன்னு தான் பாட்டு பார்த்தேன். அப்ப அதுல இருந்து நீங்கள் பார்க்கலாம் இந்த ஞானிகள் வந்து பித்தர்களை போல பெயர்கள் போல இருந்தால் இவர்களை பொறுத்தவரை இவர்களுக்கு அருள் மிகுத. அதுல வந்து அவர்கள் கேட்கிறது அவர்களால கொடுக்கவும். ஆனா அவர்கள் அதே புலியானாக்களுக்கு கொடுக்க கூடாதுன்றதுக்காண்டி என்ன பண்ணுவார்கள் என்று சொன்னால் ஒரு அவரை போனா அடிப்பர் இதெல்லாம் வந்து கணக்க ஞானிகளுக்கு பொருந்தும். அவர்கள் அங்க போனால் அவர்கள் பேசுவார்கள், கெட்ட வார்த்தைகளால் திட்டுவார்கள், அல்ல அவர்கிட்ட போக மாட்டார். அது என்ன காரணம் சொன்னா அவர்களை ஐடென்டிஃபை பண்ணால் இவர்கள் வந்து பாவம் செய்தவர்கள் போய் அவைந்த காலை பிடிச்சு ஏதோ ஒரு விதத்துல தங்கள பாவங்களை கலைக்கிறதுக்கு பார்ப்பீங்க. அப்ப அதுக்காண்டி அவர்கள் விட மாட்டார்கள். அதை நீங்கள் இப்போ இருக்கிற சாமிகளை பார்த்தீங்கன்னா சில பேர் அப்படித்தான் இருப்பீங்க. அப்ப அந்த விதத்தான ஜோகன் வந்து பார்த்தார் என்றால் இவருக்குள்ளே ஏதோ அந்த மாணிக்க கட்டு உள்ளுக்குள்ளே இருக்குன்ற அவரையில இந்த வைரம் கூட அதை வந்து பழிச்சு எடுக்கும் போதுதான் அது வந்து பின்னுமே தவிர அது கல்லு மேல் தான் இருக்கு. அப்ப இவருக்குள்ள அந்த இருக்கின்ற வைரத்தை கண்டுபிடிச்சிட்டார் ஜோகன். அதாவது இப்ப இவர்கிட்ட போயிட்டு இவர் என்ன திட்டாண்ட. அப்ப முதலாவது கேட்ட கேள்வியே யாரடா நீ என்றார். நாங்க எங்களை யாரெண்டாலும் பார்த்து கேட்டா உடனே என்ன சொல்லுவோம், நான் யாரடா நீ என்றா நான் மணிவண்ணன்.
நீங்க வேற என்ன பேரு உங்களோட பேரை சொல்லுங்க. ஆனா இவர் யாரடா நீ என்றதை அவர் கேட்ட கேள்வியை வந்து உண்டு ஆன்மா அறிவு நோக்கி இருக்கின்றதா, நீ ஆன்மாதன்றதை நீ ரியலைஸ் பண்ணி இருக்கின்றீரா என்றதைத்தான் அவர் கேட்டார். அப்ப அதை கேட்ட உடனே வந்து இவருக்கு அந்த உள்ளுக்குள்ள இருந்தா போல, அதாவது வந்து இப்ப நீங்க பட்டணத்தாருடைய எதிரே பார்க்கலாம், காதட்ட ஊசியும் வாராது கான் உன் கடவடிக்கை என்ற. அப்ப அந்த காதட்ட ஊசி கேட்டா என்ன, அதால ஒரு பிரயோசனம் இல்லை. ஊசிக்கு காதில் அந்த அக்கௌண்டன்ட் வந்து கேட்கிற என்ன என்ன செய்ய, இவ்வளவு கோடிக்கணக்கான சொத்து இருக்கே, என்னத்தை செய்து கொண்டு தூக்கி கொப்பையில போடுங்க. அது மாதிரிதான் உடனே வந்து ஒரு வசனம் சொன்ன உடனே அது வந்து இந்த யோகனை வந்து சதாசிவன் யோகனை வந்து என்ன மாதிரி மாத்தி இருக்குது, மாத்தினார் என்று சொன்னா அவரை எல்லாத்தையும் தொடர்ந்து அவரை இதை ஏற்றுக்கொண்டார். அதாவது யாரதான் நீ என்ற ஒரு வார்த்தையிலேயே ஏற்றுக்கொண்டார். அதுக்கப்புறம் அவர் சொன்னதாக கூட சொல்லவில்லை. இந்த புத்தகத்துல பார்த்த போது அவருடைய சில வாக்கியங்களை இவர் எடுத்துக்கொண்டார். அவர் சொன்னதுகளை சும்மா சும்மா அந்த சில பேர் சொல்லினா அது பைத்தியத்தனத்துல இவரோட இது பண்ணி கொண்டு திரிகிறாருன்னு சொல்லி, இப்ப சில பேர் பைத்தியத்துல சொல்லிட்டோம்னு சொன்னா அந்த வார்த்தைகளுக்குள்ள இவர் பொறுக்கி எடுத்ததான் நீ பாக்குற. இவருக்கு வந்து ஞானோபதம் செய்ததாகவோ எங்கேயும் சொல்லப்படவில்லை, அது இதுலயும் இல்லை. அவர் சொல்ற வார்த்தை ஒரு பொல்லாப்பும் இல்லை. ஒரு பொல்லாப்பம் இல்லைன்னா என்ன, எந்த விஷயத்தை செய்தாலும் வந்து ஒரு என்ன நடந்தாலும் கூட உங்களுக்கு அத்தனை விஷயம் வந்து எந்த விதத்திலையும் அது ஆன்மாவை பாதிக்காது. உங்களுக்கு ஒரு பொல்லாப்பம் இல்லை என்ற கருத்து. அடுத்தது முழுவதும் உண்மை. அதாவது வந்து இந்த ஞானிகள் சொல்ற அத்தனை வார்த்தைகளும் வந்து முழுவதும் உண்மை. இப்ப நடந்து கொண்டிருக்க எல்லாமே உண்மை. அடுத்தது வந்து எப்போவோ முடிந்த காரியம். அதாவது வந்து நாங்கள் இந்த உலகத்துல ஒரு டிராமா தான் நடந்து கொண்டிருக்கும். டிராமா இப்போ நீங்க சீரீஸ் பார்ப்பீங்க, எல்லாம் அது ஆல்ரெடி எழுதப்பட்ட பிறகுதான் அதை கொண்டு வந்து அவர்கள் ஆக்ட் பண்ணிடும். அப்ப இப்ப எங்களுக்கு தெரியாம இருக்கலாம் அடுத்த என்ன நடக்க போகுது, அடுத்த கிழமை என்ன நடக்க போகுது. சீரியஸான இதுன்ற டைரக்டர் அதை ஆக்ட் பண்ணி கொண்டிருக்கிறவர்கள் அடுத்த கிழமை என்ன நடக்க போகுது ஆல்ரெடி ஆக்ட் பண்ணி முடிச்சிடும். அப்ப அவைக்கு தெரியும் என்ன நடக்க போகுது, எங்களுக்கு தெரியாம இருக்கும். ஆனா இதெல்லாம் வந்து உலகத்தின் நாடகம் என்ற மறைகளை இறைவன் எழுதின இதைத்தான் ஒவ்வொரு பாத்திரத்தை எடுத்து நாங்க நினைச்சு கொண்டுருவோம். அதப்போ முடிந்த காரியம் என்ன நடக்கிறோம் ஆல்ரெடி எழுதியாச்சு, அதையெல்லாம் நடக்கும்படி நடந்து கொண்டு போவோம். அது அதை பற்றி கவலைப்பட்டு கொண்டுதான் நிம்மதியான வாழ்க்கையை நாங்கள் வாழ முடியாது. அதன் அப்ப நாம் அறியோம் ஒன்று எங்களுடைய மாயைக்குள்ள நாங்கள் வந்திருக்கிறோம். அந்த மாயையில எங்களுக்கு ஒன்றும் தெரியாது. நாங்கள் கண்ணை கட்டி காட்டுல குற்றம் தான் தெரிகிறோம். கடவுள் எங்களை வந்து கைட் பண்ண மட்டும் எங்களுக்கு ஒன்றும் தெரியாது என்ற இதை கூறி இன்றைக்கு முதலாவதாக இந்த சந்தர்ப்பத்தை கொடுத்த அவர்களுக்கு எல்லாம் கொடுத்து நன்றி சொல்லி, ஜோகர் சுவாமிகளுக்கும் அவருடைய நிலைதானில் இந்த நாளில் வந்து நன்றியை கூறி, நாங்கள் எல்லோரும் வந்து ஜோகர் சுவாமியினுடைய இந்த நச்சிந்தனை புத்தகம் வந்து இவர் சொன்ன மாதிரி திருவாசகம் மட்டுமில்லை, இதுல திருப்புகழ் இருக்குது, 12 திருமுறை இருக்குது, எல்லாமே இருக்குது. அதுவும் வந்து இந்த காலத்துக்கு ஏற்றது. அதாவது வந்து இன்றைக்கு நாங்க படிச்சு விளங்கிக் கொள்ளக்கூடிய அறிவில தான் இருக்கின்றது. இப்ப நீங்கள் 12 திருமுறை எடுத்தீங்கன்னு சொன்னா அது வந்து பழைய கால தமிழ்ல இருக்கும். சில வழி அதை வந்து தமிழ் அறிவுள்ளவர்கள் தான் சில வழி சொல்லக்கூடிய இருக்கு. ஆனா திருவாசகம் அதே மாதிரி தான் சில சொல்லுவது எங்களுக்கு விளங்கும். ஆனா நச்சிந்தனை வந்து இந்த காலத்துக்காக எழுதப்பட்ட அந்த திருவாசகம் திருமுறைகள் மற்றும் திருப்புகள் எல்லாத்தையும் கொண்டு வந்து உள்ளுக்கு வச்சிருக்கிறேன். நச்சிந்தனையை இங்க படிச்சு அதன் மூலமாக ஓய்வளிக்கிறான எல்லா வழியும் வந்து எங்களுக்கு ஜோகர் சுவாமிகள் சொல்லி விட்டுட்டு போயிருக்கிறார். அதை நாங்க தொடர்ந்து படிச்சு உங்களுக்கு எல்லாத்தையும் புத்தகம் இருக்கும், நீங்க படிச்சு அதை விளங்கி அதன்படி உங்களோட வாழ்க்கையை சமர கேட்டுக்கொண்டு இந்த சந்தர்ப்பத்தை கொடுத்த எல்லோருக்கும் மிக்க நன்றியை சொல்லி விடைபெறுகின்றேன். நன்றி.
மிக்க நன்றி திருமணங்கள் அவர்கள். அடுத்ததாக திருமதி தங்கரட்னம் அவர்கள் பேசுவாரா? வணக்கம். நான் அவரோட இது கூட அந்த வெளியே சொல்றேன் கொஞ்சம் தொழில படிச்சேன். இப்ப நான் ரெகுலர் நல்லூருக்கு போவேன். கையை அப்படி சொல்லி போடுவேன். படிக்க நேரம் கல்லால ஏறி சின்ன அப்ப நாங்க பேசி போட்டுறாரு. அவர் அதை பார்க்க மாட்டே போடுவேன். ஏன்னா பள்ளிக்கூடம் பள்ளி ஆட்சி பத்துக்கு போயிட்டு இருப்பேன். அப்படி 6ஆம் வகுப்பு 7ஆம் 8 9 10 வரையில சிவகரி ஆரம்பிச்சோம். நான் கிணத்துல இருந்துலாம் பாக்குறாங்க. ஆட்கள் எல்லாம் கொண்டு போவினோம். தட்டுகள்ல பழங்கள் உள்ளுக்கு போவேன். அவர் வாங்கதான் போறோம். இல்லாட்டி அவருக்கு அப்படியே போ போய் சத்தம் கட்டி நான் வாங்குறேன் தெரியாது. போன்னு பிள்ளைத்து கடத்துவேன். கிட்ட வர விட மாட்டேன். ஓவன்டா தான் அங்க போறோம். அப்படியா இருந்த இடத்துல நாங்க ரொம்ப 10 படிக்கல சிவகாரம் இருந்து விட்டேன். இருந்த இடையில அப்படியே அப்ப அவரை இதில் வச்சிருந்த வெளிய வச்சு நாங்க எல்லாரும் தீவம் கையில வந்து துண்டி எல்லாருமா கொண்டே அதில் விட்டுட்டு அவர்கிட்ட வேணும்னு சொல்லிட்டு தான் விட்டாரு. அப்படி என்னோட அதுக்கிடையில என்ன உண்டு அவர் அங்கேருந்து விலைக்கு பள்ளிக்கூடால விலைக்குல மழை பெய்யும். அப்ப மழை பெய்யல அவர் மழைக்கு பொண்ண மழை அங்க அவரும் மிக நல்ல இந்த மழை பார்த்தாங்க விட்டேன். அது வந்து எல்லாரையும் பார்த்தாங்க. அப்ப சொன்னார் அது போட்டு விட்டுட்டேன். அவ மனுஷன் பிஸியா இருக்கிறேன். அவ பின்ன சரி மனுஷன் அப்படி கொண்டு குறுக்க குறுக்கா போவா நான் வந்து அடிச்சு இந்த வசனங்கள் அதுக்கப்புறம் போகும்போது போட்டு போடு போ என்ன சொல்றேன். ஓகே சொல்லிட்டு நன்றி வணக்கம் கேட்டேன். மிக நன்றி திருமதி தங்கரட்னம். உண்மையிலேயே அந்த நாங்கள் எழுதி பாடமாக்கி 2-3 நாள் தயார் பண்ணி சொல்றதை விட அந்த உண்மையாவே தன் அனுபவங்களை சொல்றது அது எல்லா மனதில உண்மையில நிக்கிறது மட்டுமில்ல அப்படி நடந்துதான் சொல்லி அறையிறது உண்மை அடிவகுப்பாக இருந்த கண்டது அப்படி மனதில பதிவாக இருக்குது. மிக்க நன்றி. திருமதியான பேசும்போது அடுத்ததாக திருமதி சபாசிமா அவர்கள் பேசுகிறார். 2 நிமிடங்கள் மட்டும். உண்மையில் நான் பேச வரவில்லை. என்னுடைய சிற்றறிவு கெட்டின சில விஷயம் ஒரு தனிப்பட்ட பட்சம் இருக்கேன்னா நான் லேசில இந்த சாமி மேல நம்புறேன் இல்லை. ஆனால் இந்த யோகர் சுவாமியை மாத்திரம் ஏதோ தெரியல. சின்ன வயதுல கூட எனக்கு அவரை பற்றி வடிவாக தெரியாது. நாங்கள் இருந்தது யாழ்ப்பாணத்துல டவுன்ல இருந்த கொஞ்சம் ஊரளவுல எங்களுக்கான அந்த கனெக்ஷன் குறைவுது. சொல்லிவினா அந்த ஒரு சாமியார் இருக்கிறார், ஒரு பைத்தியம் அது இது கூட சாமி அப்படி இப்படி சொல்லிவிடும். அந்த அளவுக்கு தான் தெரியும் எனக்கு. ஆனா லண்டனுக்கு வந்த பிறகுதான் எனக்கு யோக சுவாமியை பற்றி வடிவா தெரிந்தேன் என்றால் பிகாஸ் திரு முருகானந்தத்தின் கூட்டுறவாறு என்றால் அவர் அப்ப தன்னுடைய வீட்டுல முருகானந்தம் பஜனை வச்சு தந்தவர். நானும் அந்த பஜனைக்கு போறேன். அதே நேரம் அந்த சுவாமி சுப்பிரமணிய சுவாமி இங்க இருந்து வருவார் ஹேவாயில இருந்து. அவையில் வந்து யோக சுவாமியை பற்றி சொல்லிதான் யோக சுவாமியை பற்றி ஒரு மதிப்பு மரியாதை வந்தது என்றால் நார்மலா எல்லா சாமி மேலும் ஒரு ஆடம்பரமான வாழ்க்கையை வாழ்ந்து காசுகளை கலெக்ட் பண்ணி
அங்க இதை எடுத்து தெரியும் தான். இப்ப இந்த சாமிமார் நடக்கிறது எனக்கு 2-3 சாமிமாரை பற்றி வடிவா தெரியும். ஆனா யோகசுவாமி இவ்வளவு சிம்பிளா இவ்வளவு இதா இருக்கிறார். அது எங்கட ஊரை சேர்ந்தவர். அதை நாங்கள் மரியாதை செய்ய வேண்டும் என்று நான் கொஞ்ச நாள் முருகானந்த திண்ணைகளுக்கெல்லாம் போட்டு வந்து எனக்கு நல்ல விருப்பமும், அதே நேரம் எனக்கு சில குறைபாடுகள் என்னுடைய உடம்புல வந்தபடியா எனக்கு அதை படிக்கிற இதுகள் எல்லாம் இல்லை. நான் அந்த புத்தகங்கள் கூட கொண்டு கொடுத்து நான் ஜாழ்ப்பாணத்துல இருந்து இப்ப என்கிட்ட இருக்கிற புத்தகங்கள் படிக்க முடியாது என்று எனக்கு ஒரே ஒரு விஷயம் விளங்கல் என்னென்றால், நற்சிந்தனைகள் எல்லாம் கேட்க நல்லாத்தான் இருக்குது. திருவாசத்தோட ஒப்பிடலாம், மாணிக்கவாசரோட ஒப்பிடலாம், அதோட இதோட எல்லாம் ஒப்பிடலாம். ஆனா அவர் சொல்லுறார் சும்மா இருங்கிறார், சும்மா இருங்கிறார். அதே நேரத்துல சொல்றார் பாடுபாடுங்கள் என்றார். நற்சிந்தனைகளுக்கு நீங்க படிக்க கேட்டது. இப்ப எனக்கு இப்ப நான் பேசுறேன் இருந்தேன்னா எனக்கு உண்மையிலே அந்த விளக்கம் எனக்கு கொஞ்சமும் தெரியல. சும்மா இருங்கள் என்று சொன்னால் பாடுபடுங்கள் சொல்றார். எனக்கு உண்மையிலே இந்த சிற்றறிவு கேட்டே இல்லை. உங்களுக்கு யாராவது எனக்கு இதை விளங்கப்படுத்த முடியும் என்றால் அந்த சும்மா இருங்கள் பாடுபடுங்களுக்கு என்ன கருத்தல்லது என்று சொல்லித்தாருங்களோ. மற்றது இன்னொன்று, நாங்களும் இந்த சாமி மேல எத்தனையோ சாமி இதுல பஜனை நடக்கிறதுக்கான இடங்களை நாங்கள் அதுக்கண்டு தனிப்பட்ட முறையில செய்யணும். கோயில் டக்கண்டு கோயில் கட்டினோம். ஆனால் 30-40 வருஷமா இந்த ஜோகர் சுவாமிக்காக இங்க இவ்வளவு பாடுபடுற நாங்கள் அவருக்கேன்னு ஒரு தனிப்பட்ட இது கட்டக்கூடாது, ஒரு இடம் தேடக்கூடாது. தேடி இருக்கலாம், தேடுறதுக்கான சந்தர்ப்பங்கள் இருந்தது. ஆனால் அதுல பாடுபட்டவே அதை பற்றி கவனிக்கிறதுதான் நான் நினைக்கிறேன். தயவு செய்து கோயில் மாதிரி கட்ட வேண்டாம், ஒரு பஜனை மடம், ஆசிரமா, கோயில் வேண்டாம். நான் லண்டனை பற்றி கதைக்கிறேன். எந்த லண்டன்ல அது வசதியா இருக்கு. ஆனா எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது, திரு பாமானந்தன் காலத்துல அப்படி ஒரு இது நடக்கும். இந்த இதையொക്കെ எனக்கு வழங்கப்படுத்த ஏற்பட்டால் பாடுபடுங்கன்னு சொல்லுங்க. நன்றி, வணக்கம். மிக்க நன்றி. அடுத்ததாக திரு முருகானந்தன் அவர்கள் பேசுகிறார்கள். அவர் உண்மையிலேயே 3 நிமிடம் என்று சொல்ல நான் நினைத்தேன். திருமதி சபாரத்னம் அவர்கள் அவர்களுக்கு ஓடி இன்னும் ஒரு விஷயத்தையும் கொடுத்து விட்டார்கள். கோயில் கட்டுப்பது எந்த மண்டபமா இருந்தால் தயவு செய்து 3 நிமிஷத்துக்கு முடித்தார். என்பது எனக்கு நிச்சயமா தெரியாது, மனிதன் தெரியும். அவருடைய வந்தது அதுவும் சுவாமியினுடைய ஒரு கடாட்சம் என்று நம்பிக்கொண்டு இந்த படத்தை உங்களுக்கு காட்டணும். சிலர் பார்த்திருக்கீங்கள். இது அவர் ஆஸ்பத்திரியில் கேட்கல எடுத்த படம். அனைவரும் சரியா இருந்தால்